Huaweiஓட P20 Lite நாட்ச் வச்சு ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ஃபோன்ஸ் இன்றைக்கி அவைலபிளாக இருக்கிறது. நிறைய பேர் இதை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஸோ இதுதான் P20 லைட்டோட பாக்ஸ். ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் உள்ள ஃபோன் இருக்குது. இதை கவர்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம். நாட்ச், ஸ்லிம்மான பெசல்ஸ், பேக் எல்லாமே பார்க்க நல்லா இருக்குது. இந்த ஃபோனை இப்போ சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சிம் இஜெக்டர் டூல், ஒரு சாஃப்ட் கேஸ் நல்லா ஃபிட் ஆகுது. இந்த கிளாஸ் பேக் பார்த்தா நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுக்குறது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் ஒரு 5 வோல்ட் 2 ஆம்ப் சார்ஜர், ஒரு டைப் சி கேபிள், ஃபைனலாக இயர்ஃபோன்ஸ். இப்போ திருப்பி நம்ம P20 லைட்டுக்கு வருவோம். கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கலாம். எதிர்பார்த்த மாதிரியே இந்த கிளாஸ் பேக் நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் பண்ணிச்சு. ஆனால் பார்க்க நல்லா இருக்குது. ஃபோன் கையில் ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. அந்த கிளாஸ், அந்த மெட்டல் சைட்ஸ் எல்லாமே ஒரு சாலிடாக இருக்குது. ஹோல்ட் பண்ணையில் நல்லா காம்பேக்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி காம்பேக்ட் ஃபோன்ஸ் நம்ம நிறைய பார்க்குறது இல்லை. இப்போ Honor 9 லைட்டில் பார்த்தோம். பட் இப்போது P20 லைட்டும் ஓரளவுக்கு காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் P20 ப்ரோவோட கம்பேர் பண்ணல. இந்த ஃபோன் வெறும் 7.4 mm திக்னஸ் தான். வெயிட் 145 கிராம். ஸோ நல்லா லைட்டாகவும் இருந்துச்சு. இப்போ P20 லைட் ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே P20 ப்ரோவோட கொஞ்சம் சின்னது. இங்கே வந்து ஒரு 5.84 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது IPS LCD பேனல், 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ரெசல்யூஷன் ஃபுல் HD+. Huawei இது 96% NTSC கலர் கேமோட்டை கவர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தா நல்லா கலர் அக்யூரேட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே அந்த ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவை மேக்ஸிமம் ஆக்கணுங்கிறதுக்காக Huawei நாட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாட்ச்சில் சென்சர்ஸ், இயர்பீஸ், 24 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, கீழே வெறும் Huawei பிராண்டிங் தான் இருக்குது. அது காரணம் என்னென்னா, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இன்னும் 2 கேமராவும் இருக்குது. அதை பற்றி நம்ம கூடிய சீக்கிரம் பேசுவோம். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே எப்போவுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான். ஒரு சர்ப்ரைஸ் இங்கே இருக்குது. என்னென்னா, P20 லைட்டில் அந்த 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இதோட விலை அதிகமாக உள்ள P20 ப்ரோவில் கூட கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹைப்ரிட் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ எஸ்டிக்கு சப்போர்ட் இருக்குது. இந்த P லைட் சீரீஸில் இதுதான் முதல் ஃபோன் டைப் சியோட வருது. இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. எல்லாமே பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது, கேட்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லணுன்னா, இன்டர்னல்ஸ் இல்லை. 4 GB RAM நல்லது தான், 64 GB ஸ்டோரேஜும் நல்லது தான், 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற சிப் Kirin 659. Kirin 659 நல்ல சிப் தான். நம்ம ஏற்கனவே Honor 7X, 9i, 9 லைட் இது எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஃபோன்ஸ் எல்லாமே சீப்பர் ஃபோன்ஸ். இந்த சீப்பர் ஃபோன்ஸில் யூஸ் பண்ண அதே சிப்பை இப்போ திருப்பி இந்த P20 லைட்டில் Huawei யூஸ் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக தான் எனக்கு பட்டுச்சு. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. P20 லைட் எமோஷன் யூஐயில் EMUI 8.0 ரன் ஆகிட்டுருக்கு. இது Android 8.0 Oreoக்கு மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ரீலோடட் ஆப்ஸ் இருந்துச்சு. பட் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சது. ஸோ அங்கேயும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. Huawei EMUIயோட நிறைய ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தீம்ஸ், ஆப் ட்ராவரை எனேபிள் பண்ணுறது, நேவிகேஷன் பாரை ஹைட் பண்ணலாம். இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தா அந்த நாட்சை டோட்டலாக ஹைட் பண்ணலாம். ஸோ நாட்சே இல்லாத மாதிரி கூட இங்கே க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நான் ஒரு சில மணி நேரமாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வரைக்குமே எல்லாம் நல்லா ஸ்னாப்பியாக, ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. இந்த ஃபோனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி ஏன் இந்த டெக்ஸ்ட் லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷனில் இருக்குங்கிறதுக்கு காரணம் அந்த கேமராஸ். P20 லைட்டில் ஒரு டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி 16 மெகாபிக்சல் சென்சர், f2.2 அப்பர்ச்சரோட, செகண்டரி ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். சாஃப்ட்வேர் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இங்கே Huawei கொடுத்துருக்காங்க, ஃபுல் ப்ரோ மோடோட. ஸோ Huaweiலையும் Honorலையும் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். என்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒரு நல்ல ஃபுல் ப்ரோ மோட் கொடுக்குறது. ஆனால் இங்கே 4K வீடியோவுக்கு சப்போர்ட் கிடையாது. Kirin 659னால 4K வீடியோ சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு சைடு எஃபெக்ட். ஏன் எனக்கு இந்த சிப் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க பிக்சர்ஸ் எல்லாமே இந்த P20 லைட்டை வச்சு எடுத்தது. எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முன்னாடி உள்ள 24 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவுக்கு 78 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குது. f2.0 லென்ஸ் யூஸ் பண்ணுது. நிறைய சாஃப்ட்வேர் ட்வீக்ஸ் கொடுத்துருக்காங்க பெஸ்ட் செல்ஃபீஸ் எடுக்கிறதுக்கு. Huawei ஃப்ரண்ட் கேமராக்கும் போர்ட்ரேட் மோட் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த ஃபோன் 20,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் அமேசான் மூலம் வாங்க முடியும். ஸோ இப்போ இந்த ஃபோனை நான் என் ப்ரைமரி ஸ்மார்ட் ஃபோனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் பேசலாம். இந்த நிமிஷம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? என்ன மாதிரி பில்ட் டிசைன் நல்லா இருக்குது, ஆனால் அந்த சிப் யூஸ் பண்ணது ஒரு ஏமாற்றம்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா இந்த ஃபோனில் 20,000 ரூபாய்க்கு வர்த்தா எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற thumbs up பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் a nice day. Bye.